பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பரை பாதுகாவலராக கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்கள் எல்லாருக்கும் நமது புனித சூசையப்பரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதன் வழியாக நாம் எல்லாரும் நம்பிக்கையிலே வளர வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உடலிலும் உள்ளத்திலும் நீங்கள் எல்லாரும் நலமாய் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் அன்பு, சமாதானம், ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எந்த அளவுக்கு ஆண்டவரிடமிருந்து எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்வோம். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் கூடும்போது எந்த விதமான மேட்டிமை உணர்வும் பெருமையும் அகங்காரமும் நம்மிடம் இருக்கவே கூடாது. ஆண்டவர் முன் நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவர் முன் பாவிகள் என்பதை உணர வேண்டும். கடந்த கால பாவங்கள் அத்தனைக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு ஏற்புடைய விதத்தில் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமோ நான் பாவியை ஏற்றுக்கொள்வேன், ஏனெனில் சிந்தனையால் சொல்லால் செயலால் கடமை பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாலே நம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்து பராமரித்தாலும் இறைவா, உழைக்க வேண்டும் என்னும் நியதியை எங்களுக்கு தந்து அந்த உழைப்பின் வழியாக உலகை வளப்படுத்துகின்றீர். தொழிலாளரான புனித சூசையப்பரை பின்பற்றி அவருடைய அருட்காவலில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை பொறுப்புடன் நிறைவேற்றவும் உலகெங்கும் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொழிலாளர்களின் உரிமையும் நலனும் பேணி காக்கப்படவும் அருள் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் புனித சூசையப்பரின் அன்பான பக்தர்களே, திருப்பலி பூசையில் குறிப்பாக 4 நற்கருணை மன்றாட்டுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே முதல் நற்கருணை மன்றாட்டில் நிறைய புனிதர்களுடைய பெயர் இடம் பெறுகின்றது. அதில் புனித சூசையப்பரின் பெயரும் இடம் பெறுகின்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்
நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் நற்கருணை மன்றாட்டில் மட்டுமல்ல, 2ஆம், 3ஆம், 4ஆம் நற்கருணை மன்றாட்டுகளிலும் புனித சூசேப்பருடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆக இப்பொழுது ஒவ்வொரு நாளும் திருப்பலி பூசையில் புனிதர்களுடைய பரிந்து பேசுதலை கேட்கும்போது நம்முடைய புனிதர் பாதுகாவலர் சூசேப்பருடைய பெயர் இடம்பெறுகின்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம், பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு இந்த புனிதர் நம் நெஞ்சுக்கு நெருக்கமானவராக இருக்க வேண்டும் என்பதை. So dear to us. இந்த திருவிழாவில் நிறைய ஜோடனைகள், ஆடம்பரங்கள் இருக்கின்றன. தேர் பவனி, இவையெல்லாம் நிறைய மாம்பழம் இருக்குது இல்லையா, இந்த மாம்பழத்தினுடைய தோல் மாதிரி தான். தோல் மட்டுமே போதும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? நிச்சயமா கிடையாது. உள்ள இருக்கிற சதை பகுதி மிக மிக முக்கியமானது. நம்முடைய திருவிழாவில் சதை பகுதி எது தெரியுமா? யாரை வாழ்த்துகின்றோமோ அவர்களிடம் இருக்கிற நல்ல குணங்களை நாம் கண்டு பின்பற்றுவதுதான் அந்த சதை பகுதி. ஜோடனைகள் இல்லாமல், அலங்காரங்கள் இல்லாமல் திருவிழா கிடையாதுதான். ஆனால் அது மட்டுமே திருவிழா என்று நாம் இருந்துவிடக் கூடாது. அப்படி என்றால் இந்த ஆன்மீக பங்கை நாம் சுவைக்காமல் விட்டுவிடக் கூடாது. பிரியமானவர்களே, சூசேப்பரை பற்றி பார்க்கிறோம். முதலாக அவரை பற்றி சொல்லப்பட்டிருப்பது, நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாவுக்கு மன ஒப்பந்தமாயிருந்தார். ஆனால் அவர்கள் கூடி வாழும் முன்பே அவர் கருவுற்றிருப்பதாக தெரிய வருகிறது. இணைச்சட்ட நூல் டியூட்ரானமி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி ஒரு பெண் என்கேஜ்மெண்ட் முடிந்து கருவுற்றிருந்தால் அவர் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். சூசேப்பர் நினைத்திருந்தால் நம்முடைய தாய் அன்னை மரியா கல்லால் எறிந்து கொல்லப்பட்டிருப்பார். தன்னுடைய மனைவி நல்லவர் என்று தெரிகிறது. அவர் கருவுற்றிருப்பதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிகிறது. இரக்கத்தோடு அவரை மறைவாக விலக்கி விட வேண்டும் என்று நினைக்கிறார். இந்த மென்மையான உள்ளத்தை இந்த திருவிழாவில் பங்கெடுக்கிற நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டால் எவ்வளவு ஆண்டவருக்கு சந்தோஷமாயிருக்கும். பிரியமானவர்களே, sensitivity to other people's needs, compassionate heart, மென்மையான மனசு இருக்குதா உங்களுக்கு? மற்றவருடைய தேவைகளை, கஷ்டங்களை, கண்ணீர்களை புரிந்து கொள்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களே, எவ்வளவு பேர் அரக்க குணத்தோடு செயல்படுகிறார்கள் பார்க்கிறோம். சில குடும்பத்தில் சில தாய்மார்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் கதையை சில ஆம்பளைங்க ஒண்ணுமே செய்ய முடியாத, திருப்பி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாத, கையால் ஆகாதவர்களிடம் தங்கள் பலத்தை எல்லாம் காட்டுகிறார்கள். சூசேப்பரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மென்மையான மனசு. பாருங்கள், நற்செய்தி முழுவதிலுமாக தன்னுடைய மனைவியை, தன்னுடைய பிள்ளையை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, பாதுகாவலர், கண்காணிப்பாளர், அவர்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சூசேப்பரை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பதால் உங்களை சார்ந்தவர்கள் உங்களை ஆசீர்வாதமாக கருதுகிறார்களா? ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து கொண்டே இருக்கிறீர்களா?
மறைக்கல்வி வகுப்பில் கேட்டிக்சன் கிளாஸ்ல ஒரு சிறு பையனிடம் கேட்டார்களாம், புனிதர்களுடைய திருப்பண்டங்கள் அவர்கள் பயன்படுத்தியதை எல்லாம் வைத்திருக்கிறார்களே சில கோயிலில், உனக்கு எந்த புனிதருடைய ரெலிக் வேண்டும் என்று கேட்டார்களாம். ஒரு பையன் சொன்னானா, எனக்கு ஒரு பாட்டிலில் சூசையப்பருடைய வியர்வை துளி நிறைந்ததாக ஒரு பாட்டில் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றே போதும். தன்னுடைய அன்பான மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளை இயேசுக்காக வியர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு உழைத்தாரே அந்த நல்ல மனிதர், அதை பார்த்தாலே எனக்கு போதும், நான் நன்றாக இருப்பேன் என்று சொன்னார். நான் பாருங்க பிரியமானவர்களே, இதுதான் சூசையப்பர். நீ எங்கே இருக்கிறாயோ அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, ஆசீர்வாதமாக இருப்பது, கஷ்டப்பட்டு உழைப்பது. தொழிலாளரான புனித சூசையப்பர் 1955ஆம் ஆண்டு பாப்பரசர் 12ஆம் பத்திநாதர் இந்த திருவிழாவை, தொழிலாளரான புனித சூசையப்பர் என்ற திருவிழாவை ஏற்படுத்தினார். இன்றைக்கு 62 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. எல்லா உழைப்பாளர்களுக்கும் அவர் பாதுகாவலர். அவரை போல உழைக்க வேண்டும். உழைப்பது தான் பணம் சேர்த்துக் கொள்வதற்காக அல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை ஊட்டுவதற்காக, மற்றவருடைய வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை குறைப்பதற்காக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். இதுதான் சூசையப்பர். கனிவோடு, மென்மையோடு, மற்றவர்களுக்காக துன்புற்று எல்லாருக்காகவும் ஆசீர்வாதமாக இருப்பது. பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்துல இனிமேல் எத்தனை நாள் நமக்கு கொடுக்க போகிறாரோ, எத்தனை வாரங்கள் கொடுக்க போகிறாரோ தெரியாது. இன்றையிலிருந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நான் முடிவெடுத்தால், அதுதான் இந்த விழா கொண்டாடுவதினால் மிக பெரிய பலனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். கடவுள் தொடக்க நூலில் நான் வாசிக்கிறோம், ஆபிரகாமை அழைக்கும் போது ஒரு நாட்டையும் உன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நீ வான்னு சொன்னார். சொல்லும்போது அவர் சொல்றார், உனக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றார், நீ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்னைக்கு முதல் கேள்வி நான் திருப்பி திருப்பி உங்ககிட்ட கேட்கறது தான், நீ உன்னுடைய பெற்றோருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாயா? அவங்க சந்தோஷப்படுறாங்களா நீ இருக்கிறத பத்தி? எத்தனையோ பெண்கள் சொன்னாங்க, ஏன் தான் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு கஷ்டப்படணும் தெரியலையே, ஏன் தான் இந்த வீண் செலவாளி பெண்ணை கட்டிக்கிட்டு கடனா வாங்கிக்கிட்டே இருக்கணும் தெரியலையே, இந்த பிள்ளை ஏன் தான் என் வீட்டில் பிறந்ததோ தெரியலையே, நான் ஏன் தான் இந்த வீட்டில் பிறந்தனோ தெரியலையே. அப்படி சொன்னால் நீ ஆசீர்வாதமாக இல்லை, நீ சாபமாக இருக்கிறாய். சாபமாக இருக்காதே, செல்லும் இடமெல்லாம் ஆசீர்வாதமாக இரு, உன்னை சார்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இரு. ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய போதனையினோட லூக்கா 6ல நாம் வாசிக்கிறோம், பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு எப்படி ஆசீர்வாதம் இருக்க முடியும்? நீ நல்லது செய், அவர்களுக்காக ஜெபி, அவர்களிடம் நன்றாக பேசு, தாராளமாயிரு, பொறுமையாயிரு. இப்படியெல்லாம் இருந்தால் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. பாருங்க, நல்லது செய், ஜெபி, பொறுமையாக இரு, நன்றாக பேசு, தாராளமாயிரு, அப்போதுதான் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் பல இடங்களில் அதை பற்றி சொன்னேன். ஆண்டவர் பவுல் வழியாக சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் கடவுளின் கைவேலைப்பாடு. You are the masterpiece of God. நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been created to do good. நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
நீ கடவுளுடைய கைவேலைப்பாடு. You are unique, unrepeatable. There are no carbon copies in God's creation. கடவுளின் படைப்பில ஜெராக்ஸ் காப்பியே கிடையாது. யாருமே உன்னை பின்பற்ற முடியாது, பிரதிபலிக்க முடியாது. இதுதான் நம்முடைய அழைப்பு. சூசையப்பர் நல்லவர், புனிதர்கள் எல்லாரும் நல்லவர்கள், அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா நல்லவர், அன்னை தெரேசா நல்லவர். நீ ஏன் குறைந்தபட்சம் உன்னுடைய குடும்பத்தினருக்கு, உன்னுடைய கணவருக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோருக்கு, உடன்பிறப்புகளுக்கு நல்லவராக இருக்கக்கூடாது? அதுதான் நம்முடைய அழைப்பு. பாருங்க, அதுதான் நம்முடைய அழைப்பு. மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்கள் கேட்க வேண்டும் என்று இருக்காமல் அவர்களுடைய கண்ணீரை துடைக்க, அவர்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க உன்னால் ஆனதை செய்து கொண்டே இருப்பது பாருங்க. அப்புறம் சூசையப்பரை பற்றி பார்க்கிறோம். அவர் ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. He was a just man. Just manனா பழைய ஏற்பாட்டுல என்ன அர்த்தம்? எல்லா ஒழுங்குகளையும் ஒழுங்காக பின்பற்றுகிறவர். அவர் தான் நீதிமான். எல்லா ஒழுங்குகளையும், கடவுள் கொடுத்த கட்டளையை ஒருவன் பின்பற்றினால் அவன் நீதிமான். கட்டளைகளை மீறாதே, சூசையப்பரை போல கட்டளைகளை பின்பற்று, அனுசரி. கடவுள் கொடுத்த கட்டளை, திருச்சபை கொடுத்த கட்டளை. இன்னொரு விதமாக சொல்வார்கள், நீதிமான் என்றால் give to God what belongs to God, give to Caesar what belongs to Caesar. கடவுளுடையதை கடவுளுக்கு கொடு, செசாருக்குரியதை செசாருக்கு கொடு. அநியாயமாக யாரையும் வஞ்சிக்காதே, மற்றவருடைய உரிமையை பறிக்காதே. இதுதான் நீதிமானாக இருப்பது. சூசையப்பர் ஒரு நீதிமான். பிரியமானவர்களே, உங்களுடைய கல்லறைகளில, நம்ம எல்லாருடைய கல்லறைகளில இவர் ஒரு நீதிமான் என்று எழுதப்படுகின்ற விதத்தில் நாம் வாழ்ந்தால் அதுவும் கடவுளுக்கு பெருமை. நீதிமான், கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கணும். அப்படின்னா என்ன? ஜெபிக்கிறோமா? சில பேர் திருவிழாவுக்கு மட்டுமே பூசைக்கு வர ஒரு கூட்டம். இன்னும் சில பேர் ஞாயிற்றுக்கிழமையில ஏனோ தானோன்னு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் கால் பூசை அரை பூசைக்கு வர்ற கூட்டம். பூசை மட்டும் இல்லை, ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டாம். கடவுளுடைய விருப்பத்தை நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். காலை ஜெபம், மாலை ஜெபம், எது செய்தாலும் நாம் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் செய்யவே கூடாது. கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கிறீர்களா? நான் சிலுவை பாதையினோட இவ்வாறு பேசியிருந்தேன். 9ஆம் ஸ்தலத்தில் என்னுடைய பாடுகளுக்காக விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று நான் ஆண்டவரிடம் கேட்டேன். என் கனடாவில் கூட அது கல்வாரி காவியா கேசட்ல இருக்கிறது. நான் தான் அதை எழுதினேன். என்னுடைய சீடர்களை ஜெபிக்கும்படி நான் கேட்டேன். அவர்கள் ஜெபிக்கவில்லை. இப்போது நான் கீழே விழுகிறேன். நானோ என்றால் விடியற் காலையில் கருக்கலாயிருக்கும் போதே எழுந்து ஜெபித்தேன். பகலெல்லாம் நோயாளிகளை குணப்படுத்தினேன், நற்செய்தி அறிவித்தேன், பேய்களை ஓட்டினேன். மாலையானதும் தனிமையானது ஒரு இடத்துக்கு சென்றேன், ஜெபித்தேன். சில நாட்களில் இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தேன், சிலுவையிலே தொங்கும் போது ஜெபித்தேன். நீ ஜெபிக்கிறாயா? வேலை வேலை என்று ஓயாமல் அலைகின்ற நீ வாழ்வதற்கும் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமான என்னோடு நாள்தோறும் நேரம் செலவழிப்பதுண்டா? ஆறுதல் அளிக்கின்ற, உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கின்ற என் வல்லமையுள்ள வார்த்தைகளை வாசிப்பதுண்டா? ஜெபமின்றி ஜெயம் இல்லை. எல்லா சக்தியும் வல்லமையும் ஜெபத்திலிருந்து தான் புறப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றையிலிருந்தாவது நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடமாவது காலையில, 10 நிமிடமாவது மாலையில ஜெபிப்பேன், ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுவேன் என்றால் நாம் சூசேப்பருடைய பக்தர்கள். ஜெபிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை சூசேப்பர் கேட்டார் பாருங்கள், கேட்டு அதன்படி நடந்தார் பாருங்கள். ஆண்டவருடைய தூதர் சொன்னார், உன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். உடனே ஏற்றுக்கொண்டார்.
எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போன் ஆண்டவர் சொன்னார். உடனே பிள்ளையை காப்பாற்ற ஓடி போகிறார். மீண்டும் நீ வா நாசரேத்துக்கு என்று சொல்கிறார். உடனே வருகிறார். பாருங்கள், இதுதான் சூசேப்பர். எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். சில வீட்டிலலாம் கேவலமா இருக்கு. 6 மணிக்கு ஆரம்பிக்கிற சீரியல் 11 மணிக்கு தான் முடியுது. இது தேவையா? இத்தனை சீரியல் தேவையா? சீரியல் பார்த்து பார்த்து சீர்கெட்டு போன குடும்பமாக மாறிவிடாதீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரை ஒதுக்கி விடாதீர்கள். ஜெபிக்கின்ற நேரத்தை, குடும்பத்தாரோடு உறவாடுகின்ற நேரத்தை இதிலேயே செலவழித்து அழித்து போகாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவருடைய பாடல்களை கேளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அதுதான் சூசேப்பர். அவர் விருப்பப்படி நடக்க வேண்டாம். எல்லாவற்றிலும் அவரை போல இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரை பற்றி சொல்லும் போது இந்த நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு உழைப்பாளியினுடைய மகன் தானே இவர், தச்சருடைய மகன் தானே. ஆண்டவர் கூட உழைப்பை ஆசீர்வதித்தார், மதித்தார். எத்தனை உவமைகள்! மீன் பிடிக்கிறவங்க, வயல்ல வேலை செய்யறவங்க, சமைக்கிறவர்கள், கட்டடம் கட்டுகிறவர்கள், இன்னும் எல்லா விதமான தொழிலாளர்களை பற்றி ஆண்டவர் பேசினார். பாருங்க, ஆண்டவர் உழைப்பாளியின் மகன் உழைப்பை பற்றி பேசினார். உழைக்க வேண்டாம், ஆண்டவருக்காக பணிபுரிய வேண்டாம். நான் போற இடத்துலாம் சொல்லுவேன். சில பேர் வந்து ஐயோ 50 வயசு ஆச்சுன்னா, 55 வயசு ஆச்சுன்னா எனக்கு வயசெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பேசாமலே இருக்கிறாங்க. நான் கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன் ஒரு தியானம் கொடுக்கறதுக்காக. அங்கே வந்து ஒரு வயசான சிஸ்டருங்க 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்கு 90 வயசு, இன்னொருத்தவங்களுக்கு 85 வயசு. இந்த 90 வயசு சிஸ்டரு ரொம்ப நல்லா இருந்தாங்க, சௌக்கியமாக இருந்தாங்க. நான் பூச ஆரம்பிக்க முன்னாடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்க போனால், இந்த 90 வயசு சிஸ்டரு இந்த 85 வயசு சிஸ்டருக்கு முக்காடு போட்டு அவங்க வாயில் மாத்திரை போட்டு தண்ணி ஊற்றுனாங்க. பார்த்தேன். 90 வயசுல கூட இந்த அம்மா தான் உழைக்க முடியும், மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் என்று காட்டுகிறது. சில மாமியார்கள் இருக்காங்க, உட்காந்து இடத்த விட்டு அசைய மாட்டாங்க, டிவி பார்க்கலாம், ஒரு காய்கறி கூட வெட்டி கொடுக்க மாட்டாங்க சமைக்கிறது. நீ எல்லாம் சூசேப்பர் மேல சூசேப்பரே என்னை காப்பாத்துன்னு சொன்ன என்ன பிரயோஜனம்? உழைக்க வேண்டாம், உன்னால் ஆனதை செய்ய வேண்டாம். பெற்றோருக்கு பழுவை குறைக்க வேண்டாம், அவருடைய கஷ்டத்துல பங்கேற்க வேண்டாம். இதுதான் சூசேப்பருடைய அழைப்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். சூசேப்பரை போல ஜெபிக்க, கடவுளுடைய விருப்பத்தை தேட, சூசேப்பரை போல கஷ்டப்பட்டு உழைக்க, எல்லாவற்றையும் விட அதிகமாக மென்மையாக கனிவோடு மற்றவர்களை புரிந்து கொள்ள அழைக்கிறார். மாம்பழத்தினுடைய தோல் மட்டும் போதும்னு சொல்லாதீங்க, சதை பகுதியை சாப்பிட வேண்டும். அலங்காரம், புதிய உடுப்பு, புதிய ட்ரெஸ், இதெல்லாம் போதும் என்று இருந்து விடாதீர்கள். ஆன்மீகத்தில் ஒரு மறுமலர்ச்சி இருக்க வேண்டும் என்று ஆசிப்போம், வேண்டுவோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கம் மிகுந்த இறைவா, மீட்பின் பலியை நிறைவேற்ற தேவையான பொருட்களை எங்கள் உழைப்பிலிருந்து கொண்டு வந்துள்ளோம். கன்னி மரியிடமிருந்து பிறந்த உம் திருமகனுக்கு சூசையப்பர் தன்னலம் தேடா அன்போடு பணிவிடை செய்தது போல நாங்களும் பிறர் வாழ வைக்கும் பணியை தொடர இக்காணிக்கை பொருட்கள் எங்களுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித சூசையப்பரின் திருநாளில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீதிமானாகிய அவரை இறைவனின் அன்னையாகிய கன்னிமரியாளுக்கு கணவராக தந்தருளினீர். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே பேரான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியரென அவரை உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினீர். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
நினைவாக செய்யுங்கள், இதயம் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, தாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திருச்சபை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலமோடு, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலை ஆகிய அனைவரையும் நினைவு கொண்டவர்களும் எங்கள் அனைவரும் மீதும் அன்பின் நிறைவை அடைய செய்தவர்களும் உயிர்கள் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். இறைவனின் கன்னித்தாயின் மாற்றமிக்க மரியாள், அவருடைய கணவர் சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் முன்வந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோல்வி கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்து வருமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரேன். எங்கள் குற்றமுறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பார்க்காமல் உமது திருச்சபை நம்பிக்கையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நிறை மகிழ்ச்சியையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அன்பு வாழ்வு வாழ அழைக்கப்பட்ட நாம் எல்லாரும் எவ்வளவோ பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரே தேர்ந்தருள மன்றாடுவோமாக. பரிவன்புமிக்க தந்தையே, நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியராகிய புனித சூசையப்பரின் பெருவிழா மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
இத்திருவிருந்தை உண்டு மகிழும் நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் உமது திருவுள்ளத்தை திறந்த உள்ளத்தோடு தேர்ந்து தெளிந்து பொறுப்புடன் நிறைவேற்ற அருள் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மீண்டுமாக ஒரு முறை பிரியமான சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஃபீஸ்ட். சந்தோஷமாக இருங்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது.